வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் கவிதா. வாங்களோடு உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சட்டமன்றத்துல முதலமைச்சரை பொறுத்தவரையுமே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த போட்டு உடைக்க போறன்ற அளவுக்கு பில்டப் கொடுத்திருந்தாரு. என் டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்கு, திறக்க வேணாம்னு நினைக்கிறேன், திறக்க வச்சிடாதீங்கன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரா. நம்மளும் ஏதோ முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோட கடைசிச்சு போல நம்ம நினைச்சோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு, இது என்னதான் வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்களேன்னு சொல்லி சுத்தி 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 அதுவே கேட்கிறாரு, பதில் கிடைக்கல. இப்படி கேள்வி கேட்டும் திறக்காம இருக்கிறாங்கன்னா அது என்னதான் தொடர் ஃபைல்ஸ்? எனக்கு தெரிஞ்ச ஃபைல்ஸ் காஷ்மீரி ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் இதெல்லாம் தான். ஒருவேளை அவர் சினிமா துறையில வந்ததுனால அந்த படத்தை பாக்குறது வச்சிருக்காரு என்ன தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க மிரட்டுற தொனியில இருக்குல்ல, எனக்கு எப்போ ஓப்பன் பண்ணணும்னு தெரியும், எப்போ எப்படி எங்க ஓப்பன் பண்ண தெரியும், அப்போ அப்படி அங்க ஓப்பன் பண்ணுவேன்னு இதெல்லாம் திறக்க வச்சு நீங்க எல்லாம் இது ஓப்பன் பண்ணணும் தானே வந்தீங்க. இவங்க எல்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, ஊழல் சக்தி. ஸோ இவங்கெல்லாம் ஊழல் பண்ணி மக்கள் எல்லாம் ரொம்ப நலிவடைய வச்சுட்டாங்க, நாங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்தீங்க. இப்போ இங்கே என்ன முரண்பாடான விஷயம் அப்படின்னா, இப்போ தாவேக்காரங்களோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ முதல்வர் இப்படி சொல்லிட்டாருன்னு எல்லாம் ஃபயர் விடுறாங்க. நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் உங்களை கண்டுபிடிப்போம்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க, அதனால தான் நாங்கள் ஓட் போட்டோம். இப்போ நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் சோம்பேறித்தனமா இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்கணும். இல்ல என்ன கேள்வி வந்திருக்குன்னா, ஜோசியக்காரர் ஏதாவது தேதி குடிச்சு கொடுத்துருக்காரா, அதுக்காக வெயிட் பண்றீங்களா? நிறைய கேட்டுட்டாரு. அது இன்னைக்கு எதிர்கட்சி அந்த வார்த்தை அவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்குது. இப்போ என்னன்னா, அவர் சொல்லிட்டாரு, நான் சேலஞ்ச் இல்லை, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன், நீங்க ஓப்பன் பண்ணுங்க, ஃபைல் ஓப்பன் பண்ணி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு. இது ஒருவேளை குதிரை பேரத்துக்காக முதல்வர் அடி போடுறாரா அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல. இல்ல குதிரை பேரத்துக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜோசியத்துக்கு இல்லம்மா, இப்ப இந்த ஃபைல் உங்க டேபிள்ல வந்துருச்சு, நீங்க அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. இந்த இடைத்தேர்தல்ல நீங்க கொஞ்சமாச்சு ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது யாருக்கு நீங்க விட்டு போடுறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியுது, இந்த துறை சார்ந்த இப்போ ஒரு கல்பிரிட் இருக்காங்கன்னு வைங்களா, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இது ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் உன் ஃபைல ஓபன் பண்ணாம இருக்கேன், நீ என் கூட ஜெயிச்சிக்கோ, இல்ல நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே. கேட்டுட்டே இருக்காதீங்க, அப்புறம் நான் ஓபன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி சொல்றாரு. மிரட்டல் தான். ஏன்னா ஒண்ணு, நீங்க நியாயமா ஆட்சி நடத்துறீங்கன்னா நீங்க இது சொல்லியிருக்கவே கூடாது. நீங்க அன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்ப இவரை பாதுகாக்கிறது சபாநாயகருக்கு இன்னைக்கு அதுல கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. இல்ல முதல்வர் அப்படி சொல்லல, அவருக்கு ஒர்க்லாம் இருக்கு, அவர் அந்த துறை அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யணுமோ அதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. டைம் எடுக்கும் இல்லைங்க, உடனே அப்படிங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும், அதனால கொஞ்சம் ஆய்வு எடுக்க டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காருல்ல சபாநாயகர். 5 நிமிஷம் பேசினதுலயே கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இவங்களுக்குலாம் அது எவ்வளவு லட்டு திங்கிற மாதிரி. இப்ப என்னமோ எதிர்கட்சியே இல்லாம இவர் அரசியல் பண்ற மாதிரியும், அதனால போனா போகட்டும், நான் அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கல, ஒரு 4 சீட்டாவது நீங்க ஜெயிச்சுக்கன்னு சொன்ன மாதிரியும். இது எதுக்கு இந்த சினிமா தனம் அப்படின்றத நமக்கு புரியல. ஒண்ணு, நீங்க நடவடிக்கை எடுக்கணும், மக்கள் உங்களை நம்புறாங்க. ஒரு கூட்டம், ஒரு 33% மக்கள் உங்களை நம்புறாங்க. அப்ப அந்த 33%த்துக்கான வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நாங்களும் உங்களை நாளைக்கு நம்புற இடத்துல நாங்க நிக்கலாம். ஒண்ணு, திமுக கட்சி இந்த மாதிரி பல ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக பூச்சாண்டி காட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த கட்ஸில் தான் இன்னைக்கு உதயண்ணா சொன்னது, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். நான் இது சேலஞ்ச் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து பதிலே காணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த சீனை எப்படி மாத்துறதுன்னு தெரியாம எல்லா கிளவுன்ஸா நின்று பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிடுச்சு. லைவுக்கு போயிட்டாங்க. அப்படியே இந்த ஃபைல்ஸை பத்தி கேள்வி கேட்டா லைவுக்கு போயிட்டாங்க. எங்களோட ஆட்சியில தான் நாங்க லைவ்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம், நீங்க ஏன் லைவ் போடல? இவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அந்த என்ன ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அங்க இருந்து ஆதோச்சர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஏன் லைவ் போடலன்னு கேட்கிறாரு. இதுதான் நமக்கு ஒரு கேள்வி கேட்ட நம்மள அசைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. அது அடுத்தது அவர் சொல்லிருக்கணும், அது நமக்கு இப்ப புரியாது, அது நமக்கு எப்பவுமே புரியாது. இல்ல சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பாத்துங்க சபாநாயகர் அவர்களே, இதுதான் எங்களோட நிலைமை பாருங்க, நாங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு பதில சொல்லிட்டு இருக்காங்க, மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன கேள்வின்றது இவங்க உள்வாங்க மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு சட்டசபை கூடுது, இன்னைக்கு நம்ம எத்தனை ரீல்ஸ் எடுக்கலாம், எந்தெந்த அமைச்சர்களை பத்தி ஹைலைட் பண்ணலாம், இங்க இது டீடைல்ஸ் போயிட்டே இருக்கும் போல. இப்போ இன்னைக்கு நிர்மல்குமார் ஒரு அபத்தமான ஒரு வேர்ட் பேசியிருக்காரு, பட் அதை வச்சு தவைக்காரங்க எல்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் கட் பண்றானுங்க. ஐயோ, இவனுங்க எடிட்டிங் திறமையை பார்த்தா, தாவேக்காரங்களோட எடிட்டிங் திறமையை பார்த்தா நமக்கு பிரச்சனை ஏறுது. இல்ல நியூஸ் சேனல்ஸ்லயே அதே மாதிரி தானே வருது. இப்ப குற்றச்சாட்டு எப்படி முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டாரு, அப்புறமா தான் இவர் இந்த மாதிரி கழிவறையில 3 மணி நேரம் இருந்தீங்கன்ற மாதிரி இவர் பயன்படுத்தியதாக இந்த நியூஸ் நியூஸ் சேனல்ஸ்ல இதுதானே வருது. அப்படி ஒரு வீடியோ வந்துச்சா. இன்னொரு எடிட்டிங்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா,
சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் வந்து 3 மணி நேரம் கழிவறையில இருந்தீங்க, நான் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருன்னா இவருக்கு ஃபயர். அதுக்கப்புறம் அவர் கழிவறை அமைச்சர்னு சொன்னார்ல, இப்போ நீங்க எடிட்டிங் பண்ணி போடுறவங்க அதையும் சேர்த்து நீங்க போட்டிருக்கலாம்ல. ரெண்டாவது இந்த வார்த்தை வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எதிர்கட்சி மேல சொல்றீங்க. கரூர்ல நடந்த சம்பவத்தை நீங்க சொல்லும் போது நீங்க செந்தில் பாலாஜி அவரோட சொல்லியிருக்கலாம், கரூர் கம்பெனின்னாரு. இவங்களுக்கு என்ன ஒரு ஒரு டிராமானா, என்ன ஸ்டண்ட்னா, சரி 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 இதை ஆரம்பிச்சு வச்சது இவங்க தலைவர் தான். அதனால இவங்களுக்கு வந்து இந்த டெய்லி இந்த ஷூட்டிங் பார்த்து பார்த்து சலிப்பாயிடுச்சு. இப்போ இவரு வந்து கரூர் கம்பெனின்னு சொல்ல போகாதான் அவரு சங்கி அமைச்சர்னு சொன்னாரு. அப்போ நான் அவை குறிப்புல இருந்து இதை நீக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இவரு சொல்றாரு, உதயநிதி அண்ணா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்னு சொல்றீங்க, இதுவும் சேர்த்து வெளியே வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்னு சொல்றது ஆல்ரெடி லைவ்ல போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையானாங்க அதை எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமா இந்த சட்டசபை நிகழ்வுல பாத்தீங்கன்னா திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ ரீஎடிட் பண்றதோ இல்ல மாத்தி சொல்றதோ பொய் சொல்றதோ அவங்களுக்கு தேவையான போர்ஷன்ஸை மட்டும் எடுத்துக்கிறதோ கிடையாது. ஆனா தாவேகா காரங்க இதை வந்து ஒரு முழு மூச்சா உயிர் மூச்சா நினைச்சு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனநாயகம் படத்துலயும் இந்த மாதிரி பண்ணது வந்து ஷார்ட் வந்துச்சு, சட்டசபையில பண்ணது நம்ம பெரிய திரையில நம்ம பார்த்தோம். அப்போ இவங்களுக்கான ஒரு டீம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை எப்படி ஹைலைட் பண்ணலாம், இந்த அமைச்சரை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணலாம், இவங்களை நம்ம என்ன ஹைலைட் பண்ணலாம். அப்ப இவங்க மொக்க வாங்குறதுலாம் தெரிய மாட்டேங்குது, அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டேன்னு சொல்றதெல்லாம் வர மாட்டேங்குது. அது போக இவங்க பேசின வார்த்தையோட கட் பண்ணி இவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஏற்கனவே அரசியல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொய்களையும் இந்த புரட்டுகளையும் இந்த அசிங்கத்தையும் சேர்த்து அவங்க சமாளிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். இன்னைக்கு பாருங்க, இப்ப நானே ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு 2 போஸ்ட் போட்டேன். தப்பான போஸ்ட் தான் வச்சுக்கோங்க, அவமரியாதை, தப்பான போஸ்ட்ல அவமரியாதையான போஸ்ட். அப்போ எனக்கு வேண்டிய ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்ணலாமான்னு. எங்களை இந்த மாதிரி அரசியல் பண்ண வச்சதே உங்க ஆளுங்க தாங்க, கொஞ்சம் அங்க போய் சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு மான மரியாதை சொல்லிக் கொடுங்க. ஐயோ நீங்க எப்படி பேசலாமானா, எங்களெல்லாம் இப்படி பேச வைக்கிறதே நீங்க தான். இப்போ 3 மணி நேரம் நிர்மல்குமார் சொல்றாரு, எல்லாரும் 5 நிமிஷம் தான் கழிப்பறையில இருப்பாங்க, நீங்க 3 மணி நேரம் இருந்தீங்கன்னு. சரி 3 மணி நேரமே இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க கழிப்பறையை அவர் யூஸ் பண்ணாரா? உங்க வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணாரா? சரி அவர் 3 மணி நேரம் இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை பாத்ரூம் கிளீன் பண்ண வந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சார் வெயிட் பண்ண வந்து இவ்வளோ நேரம் இவங்க வீட்டு கக்கூசை கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 3 நேரம் ஆகுதுப்பா வெயிட் பண்ணுறோமேப்பான்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. பாத்ரூம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, அப்போ உங்களை அவர் ஏன் கழிப்பறை அமைச்சர்னு அவர் சொல்ல மாட்டார்? அதுக்கு வேண்டி நீங்கள் ஒரு அமைச்சரவை நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு இந்த பேச்சு ஆரம்பிச்சது தாவேக்கா ஐடி விங்லேருந்து. ஐடி விங் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானோ அது எல்லாமே உங்கள் சட்டசபையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி உதயநிதி அவர்கள் வந்து 3 மணி நேரம் இருந்தார், கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் எந்த வீட்டு பாத்ரூம்ல இருந்தீங்க? உங்க வீட்டு பாத்ரூம்ல தான் இருந்தீங்களா, இல்ல வேற எந்தாவது பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிருந்தீங்களா? மாசக்கணக்கு வெளியே வரலையே. ராஜ்மோகன் எங்க போனார்னு தெரியல, நிர்மல்குமார் எங்க போனார்னு தெரியல. 4 நாள் கழிச்சு உங்க தலைவரே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, எது செய்யறதுனால என்ன வந்து செஞ்சுக்கோங்க, நான் இந்த ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்லைன்னா நான் அந்த ஆஃபீஸ்ல இருப்பேன், ஏதோ ஆஃபீஸ் பாத்ரூம்லயா நம்ம அன்னைக்கு கேட்கல. அன்னைக்கு எங்க தலைவர் என்ன சொன்னாரு, எங்களுடைய அமைச்சர் என்ன சொன்னாங்க, சரிப்பா ஒரு தவறான விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நடந்துச்சு, இது ஒரு விபத்து, எந்த தலைவர்களும் அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாரு. ஐயோ என்ன சொல்லிட்டாரு, ஐயோ என்ன பண்ணிட்டாரு, ஐயோ என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க வந்து பயத்துல பாத்ரூம் போய் 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 அழுது அழுது அழுதுதான் நீங்க ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எங்களை உங்க தராதரத்துக்கு நீங்க இழுக்கிறீங்க. பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பேசப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் எம்எல்ஏ நேத்திக்கு சொல்றாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரு பிரச்சனை, நாங்கள் மக்கள் பிரச்சனை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு கேள்வி எழுப்புனா அந்த கேள்விக்கு பதில் எங்களுக்கு 42 நாளையில வரணும், ஆனால் எங்கள் 93 நாள் ஆயும் எங்களுக்கு பதில் வரல அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய அவமானம்! ஒரு கேள்வி கேட்க நீங்கள் உங்கள் தலைவனை காப்பாற்றுறதுக்கு 4 அமைச்சர்கள் இருந்துச்சு பதில் சொல்கிறீங்களே, எதிர்கட்சிக்காரங்க வச்ச கேள்விக்கு தேவையான பதில் நீங்கள் சொல்லவே இல்லையா? தேவையான நபர் சொல்ல மாட்டாங்களே. முதல்ல இந்த ஃபைல்ஸ் ஆரம்பிச்சு வச்சதே முதலமைச்சர் தான், இன்னைக்கு அவரை தவிர எல்லாரும் பதில் சொல்றாங்களே. நேத்திக்கு முதல்வர் இது பேசணுன்ற அவசியமும் கிடையாது. கார் விஷயம் வந்துட்டு இருக்கு, அன்னைக்கு நம்ம கார் விஷயம் நாங்க எல்லாருக்குமே கார் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் எல்லாமே இருந்துச்சு. என் டேபிள்ல ஃபைல்ஸ் இருக்கு, நான் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அன்னைக்கு உதயண்ணா வரல போல, சட்டசபையில அவர் இந்த நேரத்துல இல்ல போல. அப்ப இன்னைக்கு சொல்றாரு, நீங்க ஃபைலை நீங்க ஓபன் பண்ணுங்க, கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு திமுக காரங்களுக்கு கார் வேண்டாம். அப்போ உடனே ஆதவர்ஜனா எந்திரிச்சிட்டு இல்ல இல்ல நீங்க கார் வேண்டாம்னு சொன்னா எப்படி, கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் காரங்க இருந்துச்சு எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க சொல்லிட்டாங்க இல்ல எங்களுக்கு கார் வேண்டாம், அவங்கள்ட்ட இல்ல
பட் ஸ்டில் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இல்லாதவங்க வேண்டான்னு சொல்றாங்கன்னா அப்ப ஆதவர்ஜுன் அவர்கள் வாயில இருந்து வர மாட்டேது எனக்கு கார் வேண்டான்னு. என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரு 4-5 கார் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு அரசு கொடுக்கக்கூடிய கார்ல வந்தாதான் எனக்கு அந்த மரியாதை என்பது இருக்குன்னு சொல்றாரு. இது நியாயமான விஷயமா? இது எப்படி பாக்குறது? இல்ல, நான் இதை வந்து ட்ராப் மாதிரி பாக்குறேங்க. என் மனசுல பட்ட பதில் நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கார் கொடுத்து அதுல ஒரு கேமராவும் வச்சு, ஒரு ஸ்பீக்கரையும் வச்சு, மைக்கையும் வச்சு, அதுல வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டா காருக்குள்ள என்னென்ன நடக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ 234 எம்எல்ஏக்களுக்கும் காரை கொடுத்துட்டா எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராப் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்ட போறாங்கன்னு மட்டும் அர்த்தம். இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு நிதி நிலைகள் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, முன்னாடி இருந்த அரசு வந்து எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, கஜானாவே காலின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த அம்மா, அந்த ஜோசியகார அம்மாட்டே 12-14 கார் இருக்கான், புருஷன்கிட்ட 12 கார் இருக்கான். அவங்க கை தட்டுறாங்களே, பெஞ்ச தட்டுறாங்களே பின்னாடி இருந்து, வாங்கட்டு காரோட அறிவிப்பு சொன்னமே அவங்கதான் ரொம்ப வேகமா தட்டி இருந்தாங்க. ஆமா, வாங்கட்டும். 10 பவுனா வாங்கிட்டு போறேனே, எதுக்கு நீங்க வயிற்றுச்சல் பண்றீங்கன்றாங்க. இல்ல வாங்குறவங்க வாங்கிட்டு போட்டோம். இது அன்னைக்கே திமுக இதை எதிர்க்கும். திமுக வேண்டான்னு சொல்லவும் தெரியும், எதிர்க்காது கண்டிப்பா. நிச்சயமா அவ்வளவு கேவலமான மைண்ட் செட் கிடையாது திமுக தலைமைக்கு. இல்ல, அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க யாருக்கு வேணுமோ கொடுத்துட்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இதுதான் திமுக தலைமை முடிவு எடுக்கும் அப்படின்றது அந்த விஷயம் வந்த உடனே நான் திங்க் பண்ணதுதான். ஸோ பிரேமலதா மேம் சொன்னாங்க, எல்லாத்தையுமே கார் இருக்குங்க, இல்லாதவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 90% எம்எல்ஏக்களுக்கு கார் இருக்கு அப்படின்னு மேடம் அழகா சொன்னாங்க. இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட பிள்ளைங்களுடைய படிப்பு கேள்விக்குறியாகி இருக்கு. ஃபீஸ் கட்டல. ஒரு பையன் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த பையன் இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவன் மேல திமுக சாயத்தை நீங்க பூசுறீங்க. அப்ப நீங்க செய்யற தவறு அத்தனைக்குமே உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு திமுக சாயத்தை நீங்க பூசுறீங்க. அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளை, நீங்க அதுக்கு செய்ய வேண்டிய, அவருக்கு கட்ட வேண்டிய ஃபீஸை நீங்க கட்டல. இல்ல வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, ஒரு பில்லு கொடுக்கல அந்த மாணவர்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கிறாரு. உண்மையா பொய்யா? பில் இருந்தா மட்டும்தான் இந்த சலுகைலாம் அவருக்கு கிடைக்குமா? ஏங்க எனக்கு புரியல. ஒரு பையனை வந்து இந்த அரசு தத்தெடுக்குது, இந்த படிப்பு அவங்க நான் பண்றேன்னு சொல்லி ஒரு அரசு எடுக்குதுன்னா கம்ப்ளீட்லி அட்மினிஸ்ட்ரேஷன் தானே பண்ணணும். இப்போ வருஷம் கொடுத்துட்டு இருந்தது, இந்த டைம் கொடுக்கலன்னா பல விதத்துல இந்த பையன் தொடர்பு கான்டாக்ட் பண்ணியிருக்காப்ல வன்னியரசு அண்ணனை. சரியான பதில் வரல. அந்த பையன் வீடியோ வரைக்கும் வெளியிட்டாச்சு. அப்போ இந்த பையன் வந்து நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சும்மா வாய் வழியா சொல்ல முடியாதுல்ல. நான் அனுப்பின மெயில் காமிக்கணும், நான் ஏதோ விதத்துல அவங்கள கான்டாக்ட் பண்றது காமிக்கணும். ஒரு கவர்மெண்ட் மேலேயே, ஒரு தனிநபர் மேலேயே நீங்க சும்மா வந்து சேத்தள்ளி பூச முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பணத்தை கட்டிட்டோன்றாங்க. பணத்தை எங்க கட்டுனீங்க? இப்போ நீங்க வந்து வாங்கலன்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். நீங்க வாங்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியாது, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க காட்ட மாட்டீங்க. இப்போ ஸ்கூல் காலேஜஸ் மொத்தத்துக்கும் ஒரு வன்னியரசுன்ற ஒரு தனிநபருக்காக வந்து அவங்க வந்து அகேன்ஸ்டா சொல்ல மாட்டாங்க, போய் பேச மாட்டாங்க. அப்போ ஃபீஸ் கட்டலன்னா அந்த பையனுக்கு அந்த டைம்ல படிப்புகள் பிரச்சனையாகவும் வெளியே வந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொன்னா நான் ப்ரூஃப் காட்டலாம்ல, டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்றது காட்டலாம்ல. 25 சொல்ற எனக்கு 26ஆம் வருஷத்துல நடக்கக்கூடிய வார்த்தை எனக்கு வரலையே வாயில. அப்போ அதுதானே கேட்குறோம். இப்போ ஃபீஸ் கட்டலைன்றதானே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு முரண்பாடான விஷயம். இப்போ 316 பசங்க யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லண்டன் போக வேண்டியது, அத்தனை பேரோட விசாவுமே கேன்சல் ஆயிருக்கு. விசா வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு. பிகாஸ் இது வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையில போயிடுச்சு. இப்போ வன்னியரசு இந்த டிபார்ட்மெண்ட், குறிப்பிட்ட இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த படிப்புக்காக எத்தனையோ கோடி நாங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அத்தனை கோடி ஒதுக்கி என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் இது கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. சடனா நீங்க வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, இன்னைக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு உங்க மேல வருது. நீங்க அரசியலை பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் நீங்க அரசியலை வந்து தூக்கி பிடிச்சிட்டு வராதீங்க. 300க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு, அவங்களோட ஃபியூச்சர் இதுல இருக்கு. அப்போ ஒரு பிள்ளையோட படிப்பை நீங்க நசுக்கிறதுல நீங்க குறியா இருக்கீங்க. அந்த தப்பை வந்து உணராம திமுகவோட சதி, இல்ல திமுக கூட சேர்ந்துட்டு அந்த பையன் பேசிட்டு இருக்காப்லன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அபத்தம். இதுக்கு மேல எல்லாம் உச்சகட்ட அபத்தம் என்ன தெரியுமா? சாதின்ற ஒரு கூந்தலை தூக்கிட்டு இவங்க வர்றது. வன்னியரசு இந்த சாதியில இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தலித் மேல நீங்க வந்து சேத்தள்ளி போசுன்றதுக்காக இது பண்றீங்கன்னு கூச்சம் இல்லாம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க என்னன்னா, நான் 8 தலித்துகளுக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன்றது விஷயம் கிடையாது, வாய்ப்பு கொடுத்துருக்கேன்றது விஷயம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நம்ம இந்த சாதி கூந்தலை தூக்கிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இங்க தவறு செஞ்சது யாரு?
டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணது சரியில்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். இல்லை என்ன சரி எது தப்பு எது உண்மை எது பொய்ன்றது அவர் விளக்கம் கொடுக்கணுமே தவிர இங்க சாதியை நீங்க எப்படி தூக்கிட்டு வருவீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி தலித் அமைச்சரவைகள்லாம் இல்லையா? அமைச்சர்களா இருந்தது கிடையாதா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குறிப்பிட்டு தலித் தானே அமைச்சரா இருக்க முடியும். அது அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் தானே. அப்போ இந்த நெரேட்டிவ் செட் பண்றது இருக்குல்ல, இது வந்து இல்ல இந்த நரேட்டிவ் செட்டிங்க்கு இன்னைக்கு அமைச்சரும் கூட போறாரு, வன்னியரசும் போறாருன்னா அவருக்கு அந்த கட்டாயம் என்பது எங்க இருந்து ஆரம்பிக்குது? சீட்டு தான். சீட்டு தான். ஏன்னா அவருடைய டிபார்ட்மெண்ட்ல தானங்க தப்பு நடந்திருக்கு. இர்ரெஸ்பான்சிபிளான பதில் சொல்றது. பாதிக்கப்பட்டவர்கள் மீதே அந்த மொத்த குற்றத்தை பண்றது அது மாதிரிதான். நான் தவிக்கிறதுக்காக பக்காவா இப்ப அவரு வந்து தாவேக்காக்கு மாறிட்டு இருக்காருன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏங்க அவர் வந்து ஜீசஸ்க்கு மேல விஜய் தூக்கி வச்சிட்டாருங்க. நீங்க அவர்கிட்ட இருந்து என்ன கேட்பீங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் கூட கேளுங்கள் தரப்படும் தான் சொன்னாரு. எங்க முதல்வர் அவர்கள் கேட்காமலே காரை கொடுத்துட்டாரு. ஏன் வன்னியரசன்ட்ட கார் இல்லையா? இப்படி வன்னியரசு சொல்லியிருக்காரா இந்த ஒரு வார்த்தைய? ஆமா, கார் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா வன்னியரசன் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கப்படும்னு இயேசுநாதர் சொன்னாரு. ஆனா எங்க முதல்வர் இயேசுநாதருக்கு மேல கேட்காமலே கொடுத்துட்டாருன்னாரு. பாட்டெல்லாம் பாடினாங்களே இன்னும் சட்டமன்றத்துல. அது அடிக்கடி நடக்கும். பாட்டுக்கு பாட்டு கச்சேரி அதெல்லாமே நடக்கும். சூப்பர் சிங்கர்னு சொன்னதால எனக்கு சண்டை வந்துடுச்சு சட்டமன்றத்துல. ரொம்ப கோபமாயிட்டாங்க. எப்படி நீங்க சூப்பர் சிங்கர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அந்த வார்த்தையை நான் வந்து எடுக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க, ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இருக்கலாங்க, பாடுறதோ பண்றதோ ஃபன் பண்றதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி தான். ஸோ அதனால அவங்க எப்பவுமே வெறப்பா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட் இந்த சட்டசபை முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்க மக்களுக்கான என்ன விஷயங்கள்லாம் பேசுனீங்க, மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் சால்வ் பண்ணீங்க, இல்ல புதுசா நீங்க என்ன ஸ்கீம் கொண்டுட்டு வர்றீங்க, அந்த ஸ்கீமுக்கு நீங்க என்ன லெவல்ல செலவு பண்ண போறீங்க, எந்த மாவட்டத்தை வந்து நீங்க வளர்ச்சி அடைய பாக்குறீங்க, இதெல்லாம் பேசுறது தானே சட்டமன்றம். இங்க சட்டமன்றம் தொடங்கி இது வரைக்குமே இந்த பந்தத்துக்கு எதிராளி மேல தூக்கி தூர எறியறதும், அவங்க வாங்கி கேட்ச் பிடிக்கிறதும் திருப்பி ரிட்டர்ன் பண்றதும் இப்படிதான் நடந்துட்டு இருக்க தவிர தனி மனித தாக்குதல், அவதூறு, பொய், பொருட்டு, ஃபயர் விடுறது, தனி மனித துதிப்பாடல், தேவையில்லாத விஷயத்துக்காக பேசுறது. இப்ப பாருங்க, எலக்ட்ரிசிட்டியில இடையில நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ இதே நிர்மல்குமார் தான் சொன்னாரு, திமுக காரங்க தான் ஃபியூஸை புடுங்கிட்டு போறாங்கன்னாரு. எல்லா அதிகாரிகளும் திமுக காரங்க கையில தான் இருக்காங்க, அவங்க சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காருன்னா, அவருடைய அந்த மின்சாரத்துறையில வந்து போன தடவை சரியானபடிக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கல, வெறும் 300 பேர் என்னமோ தான் வேலைக்கு ஆட்களை எடுத்திருக்கிறாங்க, சப்ஸ்டேஷன்ஸ் இவ்வளவுதான் ஆரம்பிச்சிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளவு பண்ணியிருக்காங்க, அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனையாலாம் இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு, நாங்கள் இன்னைக்கு வந்து புது ஆட்களை நாங்கள் நியமிக்க போறோம், இதெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்னு இவர் எல்லாம் சொன்னார்ல. இப்போ இந்த ஃபியூஸ் புடுங்கினது திமுக காரங்க தான் புடுங்கிட்டு போனாங்க, எங்க மேல தப்பு இல்லைன்னு எதுக்கு அவர் சொன்னாரு? இன்னைக்கு இல்ல, நேரடியாக செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாருங்க, நேரடியா கேள்வி கேட்டு நீங்க பதில் கூட வாங்கிருக்கலாம். அப்போ ஆதரமா இல்லாத விஷயங்களை தான் சட்டமன்றத்துல நம்மளால பேச முடியாது. அப்ப அது தெரிஞ்சு அமைதியா இருக்கிறாங்களா? ஆமா, அது இப்பதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜின்னு சொன்னாரு, நீங்க வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிற நீங்க சொல்லிடலாம், நாங்க வாயை மூடிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கேள்வி வந்தா நாங்க பதில் சொல்லதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் காட்டமா பேசினாரு. இங்க என்னன்னா, நிர்மல்குமார் சொன்னது கம்பெனி அந்த வார்த்தை எடுத்துட்டீங்கல்ல, அவை குறிப்புல நீக்கிட்டீங்கல்ல, அவை குறிப்புல நீக்கிட்டீங்கல்ல அப்படின்றத ரிப்பீட் பண்ணி கேட்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப இது என்னன்னா ஸ்மார்ட்னஸ், தன்னை வந்து ஓவர் ஸ்மார்ட்டா நினைச்சு பேசுறது. அப்போ நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன், அது அவை குறிப்புல இருந்து கண்டிப்பா நீக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான் நீக்குவாங்க, இதுக்கு எதிராளி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி நான் உங்களை வந்து தப்பான ஒரு விஷயங்களை நான் பேசிட்டேன், தவறான ஒரு விஷயங்களை நான் உங்களை வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தர் உட்காந்து இல்லைங்க சாரிப்பா நான் ஒன்றும் சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா, நீ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து என்ன முட்டாளா? அப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்களா? இல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஒருத்தர் ட்ரிகர் ஆகாம உட்காந்துட்டு இருக்க முடியும்? திமுக தொண்டர்களே கேட்பாங்களா, அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்களே, நீங்க அமைதியா அப்படி வருவீங்க? இதுக்கு முன்னாடி அப்படிதானே நடந்துச்சு. இப்ப நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே, நீங்க ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்கன்றத நம்மளே கேட்கிறோம். இப்ப நான் வந்து திமுக சப்போர்ட்டரா இருக்கேன், நான் என்ன விஷயங்களே கேட்டேன், எதுக்கு நீங்க டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு உள்ள உட்காந்து சாஃப்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நமக்கு வந்து கம்ப்ளீட்டா லைவ் பாக்குறதுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்காது. இப்போ மார்னிங்ல இருந்து ஈவினிங் செஷன்ஸ் வரைக்கும் இருக்கு, நம்ம கம்ப்ளீட்டா அந்த சேனல் பாத்துட்டு இருக்கோம்னு இல்ல, கொஞ்சம் கேப் கிடைக்கிற நேரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சோ எல்லாருக்குமே வேலை இருக்கு. எது மெயினா வந்து வைரல் ஆகுதோ அதுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த கண்டென்ட்ஸ்.
இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் அழகா வைரல் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கு இந்த வேலை செய்யறதுக்காக. எக்ஸாம்பிள் இப்பதான் நான் வந்து ஒரு 10 நாளா கத்துனதுக்கு அப்புறம் இப்பதான் நிறைய சேனல்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் வந்து நார்த் இந்தியால ப்ரோமோட் பண்றாங்க, விஜய் வந்து நார்த் இந்தியால ப்ரோமோட் பண்றாங்க, அதுக்குன்னு அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தது. இப்ப பரவலா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு கண்டென்ட்ஸ் எடுக்கிறதுன்றது விஷயமே கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சிஎம் சிரிச்சாரு, ஐயோ எவ்வளவு கியூட்டா சிஎம் சிரிக்கிறாரு. சரி சிரிச்சாரு, என்ன பண்ணாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு? இன்னைக்கு பாத்தீங்களா, தாவேக்கோட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வினோதமான கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அவர் ரொம்ப அழகா சிரிக்கிறாருங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். எங்களால பார்க்க முடியல, கழுத்து கொஞ்சம் திரும்பி இருக்கிறதால பார்க்க முடியல, ஸ்கிரீன் போட்டு அவரோட சிரிப்பை காட்டுங்க, நாங்க வீட்டுக்கு போய் தான் சிரிக்கிறதே பாக்குறோம்னு சொல்றாரு. எப்படி இது எப்படி நீங்க தலைவர் மீது இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே, இவங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒண்ணுமே இல்லையா சொல்றதுக்கு? உண்மையா சொல்லியிருக்காரு. தகுதியே இல்லாதவங்க கையில வந்து இந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி தான் இப்ப தமிழ்நாடோட சட்டமன்றங்க இந்த தொகுதிகள் எல்லாமே அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து மக்களை பத்தின எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இவங்க வந்து இப்போ தலைவன் வந்து மக்களுக்காக இறங்கி நின்றதை பார்த்திருக்கோம். நம்ம இத்தனை வரைக்கும் நம்ம பார்த்தது, அரசியல்ல பார்த்தது, இவங்களை வந்து நம்ம தலைவரா எடுத்துக்கிறோம் அப்படின்னா மக்களுக்காக அவங்க போராடினாங்க, மக்களுடைய நலன் சார்ந்து பேசினாங்க, மக்களுக்காகவே இருந்தாங்க. அந்த காலத்துல இருந்து நம்ம பழைய இதே எடுத்து வருமே, இப்போ தோழர் ஷேக்வாரால இருந்து அவங்க இவங்க காந்தி, நேதாஜி இவங்களெல்லாம் பார்த்தோம், பெரியாரை பார்த்தோம், நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தோம், பெரியாரை பார்த்தோம், அண்ணாவை பார்த்தோம், கலைஞரை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு ரசிகனுக்கு பின்னாடி இருந்து ரசிகர் மனப்பான்மையில இருந்தா இன்னைக்கு தாயரா கூட சொன்னாங்க பாருங்க, நான் தான் முதல் பெண் ரசிகர் மன்றத்தோடைய தலைவினா ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, அவங்க ஏதோ போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் ஒருத்தர் அழகா வீடியோ போட்டிருந்தாரு. அப்படி பார்த்தா உன் வயசு அன்னைக்கு 11 வயசு தானம்மான்னு. இவங்க வந்து ரசிகர்களாவே உருவாக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு மக்கள் பிரச்சனைலாம் இவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பயம் இருக்கு. இப்ப நம்ம ஆகஸ்ட் முடிய போகுது, இந்த நவம்பர் டிசம்பர்ல என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப 5 நிமிஷம் மழை பெஞ்சாலேயே அவ்வளவு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயம், நீங்க 4000 கோடி என்ன பண்ணீங்கன்னு அடுத்த முட்டாதனமே இவங்க கேட்பானுங்க. நீங்க ஒரு வீட்டை என்னதான் கட்டி நீங்க இருந்தாலுமே நீங்க உங்க வீட்டு பாத்ரூமை இவங்க சொன்ன மாதிரி சொல்லுவோம், பாத்ரூமை நம்ம டெய்லி கிளீன் பண்ணணும், வீட்டை டெய்லி மாப் அடிக்கணும், கிச்சன் எல்லாம் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் டீப் கிளீன் பண்ணணும். டீப் கிளீன் பண்ணாம நீங்க கிச்சன்ல நிக்க முடியாது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்ன்றது நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க கொஞ்ச நாளா இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி மழை வரும்போது இந்த மாதிரி தண்ணி நிக்காது, நம்மளே சொல்லிட்டு போயிருக்கோம், வடிகாலத்துல எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சாலே அவ்வளவு தண்ணி மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சாச்சு, ரோட்ஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சாச்சு, ரோட்ஸ் மெயின்டைன் பண்றது கிடையாது. இதே மெயின்ல இருக்கக்கூடிய 100 ஃபீட் ரோட்ஸ் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அப்போ நவம்பர் வந்தா என்ன பண்ண போறோன்ற ஒரு பயம் நமக்கு இப்பவே வர ஆரம்பிச்சாச்சு. சென்னை என்ன நிலைமை ஆக போதோ தெரியாதுன்னு. ஆனா அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, திமுக சதி பண்ணிடுச்சும்பாங்க, திமுக சரியாக செய்யல, அதனால இங்க இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. இப்ப மாவட்டந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் காலங்காலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. இந்த எம்எல்ஏக்கள்லாம் சட்டசபையில வந்து உட்காந்துக்கிட்டு எங்க தலைவர் சிரிக்கிறது என்னால பார்க்க முடியல, எங்க தலைவர் வந்து இந்த மாதிரி கியூட்டா ஸ்மைல் பண்றது என்னால பார்க்க முடியல, வீட்டுல போய் தான் பார்க்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கு கவலையா இருந்துச்சுன்னா ஒண்ணு பண்ணலாம், அவங்க எல்லாம் லீவ் எடுத்துட்டு எங்க தலைவரோட ஸ்மைல் பார்க்கணும், நாங்க வந்து வீட்டுல இருந்து ராஜினாமா பண்ணிடலாம், பேசாம ராஜினாமா பண்ணிட்டு இங்க வேற ஒருத்தர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு தலைவர் சிரிப்பை நீங்க வந்து மிஸ் பண்றீங்கன்னு ஃபீல் பண்ணாம இங்க வந்து வேலை செய்ய வர்றீங்களோ அவங்களுக்கு நீங்க சீட் கொடுக்கலாம், உங்க தாவைக்காரங்களே இருக்கட்டும். அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். எப்படியோ ஏற்கனவே ஒரு 4-5 பேர் ராஜினாமா பண்ணியாச்சு, 6 பேர் ராஜினாமா பண்ணியாச்சு. 6 தொகுதியில நடக்கிற எலெக்ஷனோட சேர்த்து 7ஆம் தொகுதியில எலெக்ஷன் நடக்க போகுது, இவ்வளவுதான். இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்? இப்ப சட்டசபையில ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு அங்கேயும் படத்தை ஓட்ட போறீங்களா? யாரா நீங்க, எதுக்குடா நீங்க வந்திருக்கீங்க? அப்ப இங்க மக்களை பார்த்தா எப்படி உங்களுக்கு எப்படி முட்டா பயில மாதிரி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க முட்டா பையன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க ரசிச்சுக்கிட்டே இருங்க. அவங்கவுங்க குழந்தை, அவங்கவுங்க தாய் தகப்பன், அவங்கவுங்க தலைவன் அவங்களுக்கு அழகா தான் இருப்பான். இல்ல அந்த பகுதியில உங்களுக்கு ஓட்டு போட்டு நிலைமை இப்ப என்னவா இருக்கும்? இதுக்காக நான் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த தொகுதியில வந்து கணக்கெடுத்து பார்க்கணும். அப்ப அவர் எந்த தொகுதின்னு பார்த்துட்டு அந்த தொகுதியில நம்ம நண்பர்களோ இல்ல நம்மளே நேரடியா இறங்கி கூட அந்த மக்கள் இந்த மாதிரி உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்றது மாதிரி கேள்வி கேட்கிறோம். அப்ப நீங்க சட்டசபை நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இவங்க பேசுறதுலாம் இருக்குல்ல, ஒரு சிறுபிள்ளைத்தனம்னு சொல்ல முடியாது, ஒரு முட்டாளுங்க கையில நம்ம நாடு சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்குதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இதுல இவங்க எதிர்கட்சி எப்படி அரசியல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க கேள்வி கேட்கிற இடத்துல தான் இருக்காங்க, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துல இவங்க இல்ல.
இப்போ ஒரு தொகுதிக்குமே இப்போ வந்து சேப்பாக் தொகுதியில இப்ப உதயண்ணா இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து அந்த தொகுதியில சீரமைப்பு செய்யணும், ஏதோ ஒண்ணு செய்யணும்னா இவர் வந்து அப்ளை பண்ண முடியுமே தவிர அதுக்கு ஃபண்ட் யார் ஒதுக்கணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஒதுக்கி ஆகணும். இவங்க ஒதுக்குவாங்களா? பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடக்க பிரச்சனையும் அதுதான். எம்பி தொகுதியில எம்பி தலைமையில நடக்கக்கூடிய வேலைகள்லாம் ஸ்டாப் ஆகும். அது நிறைய நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்ச காலமாட்டு பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் 40 தொகுதியுமே வந்து நம்ம திமுக தலைமையில் உள்ளவங்க தான் எடுத்தாங்க. அங்க என்ன பிரச்சனை ஆகும்னா இவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணவே மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ என்ன ஆகும், அந்த எம்பியோட பேரு கெட்டு போகும். நீங்க இங்க வந்தீங்க 5 வருஷம் எதுவுமே எங்களுக்கு செய்யல. ஸோ அந்த முட்டி மோதி எவ்வளவு பண்ண முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணிட்டு போவாங்களே தவிர பெரிய அளவுல அவங்களால ஆக்டிவா இருக்க முடியாது. இப்போ இந்த கவர்மெண்ட், இந்த ஒரு தத்தி கவர்மெண்ட், ஒண்ணுமே தெரியாத ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. நமக்கு எதுவுமே அடிப்படை புரிதல், அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன எழவுனே தெரியாம வந்திருக்காங்க. இப்போ திமுகவுக்கு ஓட் பண்ண அந்த மக்கள் இல்ல திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சரியானபடிக்கு சீரமைப்புகள்லாம் நடந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இவங்க சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னா மொத்தத்துக்கும் 0 ஆகும். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை அங்க நம்ம பண்ணிதான் நல்லா இருக்குமோ, அடுத்த டைம் நம்ம ஓட் மாத்தி நம்ம பண்ணி இடத்துலயும் பார்ப்போம். ஒரு தாவேக்கா எம்எல்ஏ எம்எல்ஏ இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம், தாவி போயிருக்கலாம். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் வந்து போர்டு வச்சிருந்துச்சு, யார இவங்க எல்லாம் நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. யார் நல்ல எம்எல்ஏ வேளை தெரியல. நல்ல வேளை எங்க தொகுதியில யாரும் வரல. எங்க மாவட்டத்துல இருந்து ஒரு தாவேக்கா எம்எல்ஏ கூட வரல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு முட்டாள்தனான ஓட் பேங்கிங் நிறையவே விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, ஓட்டு போடாதவங்களும் சரி, எல்லாரும் மொத்தமா நாசமா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இதே தலைவர் தான் சொன்னாரு, நோ டீலிமிட்டேஷன் போன வாரம். இப்போ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டிருக்காரு. கேட்டா சொல்றாங்க திமுக அந்த ஸ்டாண்ட்ஸ் தானே எடுக்குதுன்றாங்க. திமுக அந்த ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்குது, நீங்க யாரும் டிசைட் பண்றதுக்கு நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்கும் போது பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டு சதின்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே அதே ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்ப தாவேக்காவும் பிஜேபியும் கூட்டு சதியா? இது எப்படி அதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சட்டசபையிலேயே நிர்மல்குமார் கேக்குறாரு, திமுக என்ன கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களா, திமுக கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. உங்ககிட்ட நான் என்ன பேச வந்தேன், உங்ககிட்ட நான் என்ன கேள்வி வச்சேன், கேள்வி வச்ச உதயண்ணாவும் மறந்துருப்பாரு. என்ன நம்ம கேள்வி கேட்ட சம்பந்தம் எல்லாமே இப்ப டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஒட்டு மொத்தமாவே இன்னைக்கு சட்டமன்றமே அப்படிதான் இருந்துச்சு. கேட்ட கேள்விக்கான பதிலே வரல. நைட் அவருக்கே தூக்கம் வருமானு தெரியல. நான் என்னெல்லாம் நினைச்சு போனேன், இறுதி வரை என்னோட மக்களுக்கான கேள்விக்கான விட என்னால வாங்க முடியல. அதான் சொல்லல, உதயண்ணா சொன்னார்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்டு அவங்க அசர வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் நமக்கு புரிய போறதே இல்லை. அதுல மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். பொறுத்திருந்து பாப்போம். இந்த 3 ஃபைல்ஸ் எப்போ ஓபன் ஆக போகுது, இதுக்கு ஏதாவது ஓப்பனிங் செரிமனி மாதிரி நடத்த போறாங்களா என்னன்னு தெரியல. நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.